Vanakkam and welcome to Amudam Aharam. Na Aruna Vijay and again I'm back this Sunday with a superb recipe. கையில் கார்ன் இல்லையா, மழை வந்தாலே கார்ன் சீசன் தான். ஸோ இந்த கார்ன் வச்சுட்டு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறேன். இது ஒரு மெக்சிகன் ரெசிபியோட ஜெயின் வெர்ஷன், விச் மீன்ஸ் நோ ஆனியன் நோ கார்லிக். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ட் கிட்ஸ்க்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் வந்து மெக்சிகன் கார்ன் டேக்கோஸ். இது ஒரு மெக்சிகன் இன்ஸ்பயர்ட் டிஷ்ஷு. ஸோ மெக்சிகாவில் ரொம்ப யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து கார்ன் தான். ஸோ நம்மள மாதிரி மெக்சிகன் டிஷ்ஷும் இந்தியன் டிஷ்ஷும் ரொம்ப ஒரு cuisine வைஸ் ரொம்ப சிமிலர். அங்கே கொஞ்சம் ஸ்பைசி, நிறைய சிமிலர் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறேன். கலர்ட் கேப்சிகம், இது பெல் பெப்பர், கலர் கேப்சிகம் எல்லோ அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் க்ரீனும் இருக்குது. வெங்காயத்தாள், லெமன் ஜூஸ், மியோனீஸ் வந்து நான் தந்தூரி மியோனீஸ் யூஸ் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு ஹெல்தி ஆப்ஷன் வேணால் நீங்கள் ஹங்கர்ட், இந்த தயிரை வந்து துணியில் கட்டிட்டு திக்காக இருக்கும் இல்லையா, அந்த கர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. மொசரல்லா சீஸ், சால்ட், பெப்பர் அண்ட் இந்த மாதிரி சின்னதாக சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். நான் இது மைதா மாவில் சின்னதாக சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம டேக்கோஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப ஒன்றும் ஃபேன்சி இல்லை. ஆனால் இது ஹீரோ வந்து இந்த கார்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இந்த கார்னை சார் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக குக் பண்ணிக்கலாம். இந்த பீச் சைடில் மழை நாளில் போயிட்டு இது சாப்பிட்றது ரொம்ப ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அது மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இது சார் பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்ன் இப்போ கம்ப்ளீட்டாக சார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், அந்த பீச்சில் சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஃப்ளேமில். நீங்கள் ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம், பட் இது மாதிரி சார் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர்பான டேஸ்ட் வரும். எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்ப்ளீட்லி சார்ட். பிரிங் இட் டு அ வுடன் போர்ட், கட்டிங் போர்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் இந்த கார்ன் கர்னல்ஸை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஹாட்டாக இருக்கும், ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஸோ கார்ன் சீசன் வந்தாலே கார்ன் வச்சு நிறைய ரெசிபீஸ், கார்ன் சூப், இது மாதிரி கார்ன் டேக்கோஸ். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி வெர்சடைல் இன்க்ரீடியன்ட். இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயின் குக்கிங் ப்ராசஸ் இந்த கார்னை குக் பண்ண தான், மிச்சம் எல்லாமே அசம்பிளிங் ப்ராசஸ் தான். நம்மக்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த மெயின் மிக்சர் இப்போ ரெடி பண்ணலாம். அந்த கார்ன் டேக்கோஸோட ஃபில்லிங் இப்போ ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் இது மாதிரி சாட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டார்டர் ரெசிபி, ஸ்டார்டர்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஸோ இந்த கார்னில் பெல் பெப்பர்ஸ், கலர்ட் கேப்சிகம், கொஞ்சமாக க்ரீன் கேப்சிகம், வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், மியோனீஸ். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மியோனீஸ் சாப்பிடல, உங்களுக்கு வேண்டாம், ஹெல்தி ஆப்ஷன் வேணும்னா ஹங்கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 tablespoon mayonnaise, கொஞ்சமா salt to taste, pepper and lemon juice. தமிழகத்தின் தொன்மையான வரலாற்றை அறிய வேண்டுமெனில் கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. இவற்றில் தமிழ் பிராமியில் உள்ள தொன்மையான சமண கல்வெட்டுகள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை அறிந்திட பெரிதும் துணை புரிகின்றன. இதுபோன்று தொன்மையான சமண பல ஆலயங்களும் நமக்கு தமிழக வரலாற்றை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கின்றன. இதன் மூலம் அக்காலத்தின் அரசியல் அமைப்பையும் மக்களுடைய வாழ்க்கை நிலையையும் சமுதாய முறைகளையும் அறிந்திட முடிகின்றது. இந்த வகையில் நாம் இன்று காண இருக்கும் நிகழ்ச்சி எண்குண இறை திருமலை, வைகை திருமலை என சிறப்பு பெயர்களை கொண்ட திருமலையாகும். திருமலை என்ற ஒரு சிற்றூரில் அமைந்துள்ள குன்றுக்கும் பெயர் திருமலை, அதாவது
ஊருக்கும் குன்றுக்கும் ஒரே பெயர், திருமலை. நாம் இந்த வாரம் காண இருப்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சமண தொல்லியல் தடயம் மற்றும் திருமடம். இது திருவண்ணாமலை மாவட்டம், போளூர் வட்டம், வடமாதிமங்கலம் என்ற கிராமத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கே நாம் காண இருப்பவை திருமலை அரகந்தகிரி சமணமடம், குந்தவை ஜினாலயம், 19 அடி உயர நேமிநாதர் புடைப்புச் சிற்பம், சோழர், பிற்கால பல்லவர்கள், அதியமான் போன்ற சேரவழி மரபினர், கங்கர், சம்புவராயர் மற்றும் விஜயநகர மன்னர்கள் போன்றோரின் வரலாற்று பின்னணியை கொண்டதுதான் இந்த திருமலை சமணத்தலம். இந்த கிராமத்தை தொன்ம காலத்தே வைகாவூர் என்றும் மலையை திருமலை என்றும் வழங்கி வந்துள்ளனர். கல்வெட்டு தகவல்களில் இந்த ஊரின் பெயர்கள் வைகாவூர் திருமலை, ஸ்ரீ சைலபுரம் அர்க்கஸ்கிரி, எண்குண இறை திருமலை, அரகந்தகிரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டுள்ளது. காலப்போக்கில் மற்ற எல்லா பெயர்களும் மறைந்து தற்போது கிராமமும் மலையும் சேர்த்து திருமலை என்றே அழைக்கப்படுகிறது. நாம் முதலில் காண இருப்பது சென்ற நூற்றாண்டில் உருவான ஸ்ரீ சேத்திர அரகந்தகிரி திருமடம் அமைந்துள்ள வளாகம். இந்த சமண மடத்தின் மடாதிபதியாக விளங்குபவர் பட்டாரக சிந்தாமணி ஸ்வஸ்தி ஸ்ரீ தவளகீர்த்தி சுவாமிகள் ஆவார். இவர் விழுப்புரம் மாவட்டம் உப்புவேலூர் கிராமத்தில் பிறந்தவர். திரு பார்சுவநாதர் நயினார் மற்றும் சுகுணா தம்பதியரின் 2ஆம் மகனான இவரது இயற்பெயர் தரணேந்திரன் என்பதாகும். இவர் தொடக்க கல்வியை சிரமண பெலிகோலாவிலும் மேல்நிலைக் கல்வியை ஜபல்பூர் மற்றும் பனாரஸ் நகரத்திலும் பயின்றவர். இவர் இந்தி மொழியில் முதுநிலை பட்டமும் ஜோதிடம், வாஸ்து மற்றும் பிரதிஷ்டை விதிமுறைகளையும் கற்றதோடு பஞ்சகல்யாண ஆராதனை விதிவிதானங்கள் வாயிலாக நிறைந்த அனுபவம் பெற்றவர். சிரமண பெலகோலா சமணமடத்தின் வணக்கத்திற்குரிய மடாதிபதியாகிய மறைந்த ஜகத்குரு கர்மயோகி சாரு கீர்த்தி பட்டாரக மகா சுவாமிகளால் மடாதிபதி பதவிக்குரிய தீட்சை அளிக்கப்பட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ தவள கீர்த்தி சுவாமிகள் எனும் பெயருடன் திருநாமம் பெற்று 8/2/1998 திருமலை மடாதிபதியாக பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டார். திருமலை மடத்தின் முக்கிய அங்கமாக ஸ்ரீ அகலங்க வித்யா பீடம் எனும் குருகுல முறையில் இயங்கும் கல்விக்கூடம் 1998ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு பயின்று வரும் மாணவ மாணவியர் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தரமான கல்வி அளிக்கும் பொருட்டு ஆச்சாரியா ஸ்ரீ அகலங்கர் கல்வி அறக்கட்டளை ஏற்படுத்தி வளாகத்தின் உள்ளேயே சரிதா மகேந்திரகுமார் ஜெயின் மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளியையும் மேற்கல்வி பயில மடத்தின் அருகிலேயே ஸ்ரீ நேமிநாதர் மேல்நிலை பள்ளியையும் உருவாக்கி இன்று வரை சிறப்பாக நிர்வகித்து வருகிறார். இப்பள்ளிகளுக்கு உரிய இடமும் கட்டிடங்களும் அமைத்து தந்ததோடு இன்று வரை பராமரிப்புக்கு பொருள் உதவியும் செய்து வரும் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு MK ஜெயின் என அழைக்கப்படும் திரு மகேந்திரகுமார் ஜெயின் மற்றும் திருமதி சரிதா ஜெயின் தம்பதியரின் அறப்பணி போற்றுதலுக்குரியது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக உணவு, உடை, இருப்பிட வசதி, புத்தகம், கல்வி கட்டணம் போன்ற அனைத்து செலவுகளையுமே மடமே ஏற்று சேவை புரிந்து வருகிறது. மேலும் இங்கு பயிலும் மாணவர்களின் திறமைக்கேற்ப பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு பயில வெளி இடங்களுக்கு அனுப்பி உதவி செய்து வருகின்றனர். திருமலை சமணமடத்தில் முதியோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி செய்வதோடு முதியோர் காப்பகம் ஒன்றையும் நடத்தி வருகின்றனர். இங்கே ஏழைகளுக்கு மாதந்தோறும் இலவச அரிசி, பருப்பு வழங்குதல் மற்றும் இயலாதோர்க்கு இலவச மருத்துவ உதவியும் செய்து வருகின்றனர். சமணம் சாற்றும் உன்னதமான அகிம்சை எனும் கொல்லாமை அறத்தை கைக்கொள்ளும் பொருட்டு பசுக்கள் காப்பகம் எனும் கோசாலை ஏற்படுத்தி 100க்கும் மேற்பட்ட வயதான மாடுகளை காப்பாற்றி வருகின்றனர். வாருங்கள், மற்றவற்றையும் பார்க்கலாம். முதலில் நாம் காண்பது யட்சி ஐவர் ஆலயம்.
பஞ்சகுல தேவதைகள் ஆலயம். யட்சி என்பார் தீர்த்தங்கரர் வெளிப்படுத்தும் நல் அறங்களை பாதுகாத்து பரப்பிடுவோருக்கு வேண்டுங்காலத்தை உதவி செய்பவர் எனும் நம்பிக்கை நிலவுகிறது. சமண சமயத்தின் சாசன தேவ தேவியர் எனும் யட்ச யட்சியர் அல்லது இயக்கியவர் வழிபாட்டுக்கென கடந்த 2006ஆம் ஆண்டு பஞ்சகுல தேவதைகள் ஆலயம் கட்டப்பட்டது. வட்ட வடிவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் சுமார் 7 அடி உயரமுள்ள கருங்கல்லாலான 5 தேவியர்களின் யட்சியர் சிற்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன. முதல் தீர்த்தங்கரரான ஆதிநாதர் எனும் ரிஷபநாதரின் இயக்கியான சக்கரேஸ்வரி அம்மன் கருட வாகனத்தில் சிலையாக வடிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக 8வது தீர்த்தங்கரர் சந்திரபிரபரின் இயக்கியான ஜுவாலா மாலினி அம்மன் ஆவார். எருமை வாகனத்தில் துன்பம் நேராமல் பக்தரை காக்கும் பொருட்டு வீற்றிருக்கின்றார். இப்போது நாம் 3ஆவதாக காண்பது 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதரின் இயக்கியான கூஷ்மாண்டி எனும் தர்மதேவி அல்லது அம்பிகா. சிம்ம வாகனத்தில் தர்மத்தை காக்கும் தாயாக வீற்றிருக்கிறார், காட்சி அளிக்கிறார். இந்த யட்சியின் சிற்பம் சமண ஆலயங்கள் அனைத்திலும் உண்டு. 4ஆவதாக 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதரின் இயக்கியான பத்மாவதி அம்மன் கோழி பாம்பு அதாவது குக்குட சர்ப்ப வாகனத்தில் காட்சி தருகிறார். 5ஆவதாக அஷ்டமாத்ரிகா எனும் தாய் தெய்வங்களில் ஒருவரான வராகி அம்மன் சிம்ம வாகனத்தில் வினைகளின் வேர்களை களைபவராக வீற்றிருக்கிறார். ஆலயத்தின் மேற்பகுதியில் கட்டப்பட்டுள்ள உயரமான சிகரத்தில் பல்வேறு ஜினசாசன தேவதேவியரின் உருவங்கள் எழிலுற காட்சி அளிக்கின்றன. இந்த ஆலயத்தின் 4 மூலைகளிலும் உள்ள சிறிய சன்னதிகளில் முறையே லட்சுமி, சரஸ்வதி, சேத்திர பாலகர் மற்றும் நாகங்கள் சிற்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஸ்ரீ சர்வார்த்த சித்தி ஜின மந்திரம். இந்த வளாகத்தில் சமீபத்தில் கட்டப்பட்டு பிரதிஷ்டை மற்றும் பஞ்ச கல்யாணம் செய்யப்பட்ட ஸ்ரீ சர்வார்த்த சித்தி ஜின மந்திரம் எனும் ஆலயம் 2 தளங்களை கொண்டுள்ளது. இதில் தரைத்தளத்தில் நவக்கிரக தீர்த்தங்கரர்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் மற்றும் குரு பீடம். முதல் சன்னதி சூரிய கிரகத்தை குறிக்கும் பத்மபிரபர் சன்னதி. 2வது சன்னதி செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் வாசு பூஜ்யர் சன்னதி. 3வது சுக்கிர கிரகத்தை குறிக்கும் புஷ்பதந்தர் சன்னதி. 4வது புதன் கிரகத்தை குறிக்கும் மல்லிநாதர் சன்னதி. 5வது சந்திரன கிரகத்தை குறிக்கும் சந்திரபிரபர் சன்னதி. 6வது குரு கிரகத்தை குறிக்கும் மகாவீரர் சன்னதி. 7வது சனி கிரகத்தை குறிக்கும் முனிசுவிரதர் சன்னதி. 8வது ராகு கிரகத்தை குறிக்கும் நேமிநாதர் சன்னதி. 9வது கேது கிரகத்தை குறிக்கும் பார்சுவநாதர் சன்னதி. அந்தந்த தீர்த்தங்கரர்களுக்குரிய வண்ண பளிங்கு கற்களால் இவை செய்யப்பட்டுள்ளன. நவக்கிரக தீர்த்தங்கரர்கள் சன்னதிகளை கடந்து வடக்கு புற வாயிலை நோக்கிய வண்ணம் ஸ்ரீ சைலபுரம் அகலங்க பீடம் அமைத்து மடாதிபதியின் குருவான சிரமணபெலிக்கோலா ஸ்ரீ சாருகீர்த்தி பட்டாரகரின் படம் வைக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் சுமார் 10 அடி உயரத்தில் ஒரு தளம் உருவாக்கப்பட்டு அதில் சக்கரவர்த்திகளாக இருந்து துறவரம் பூண்டு தீர்த்தங்கரர்களான சாந்திநாதர், குந்துநாதர் மற்றும் அரநாதர் சிற்பங்கள் வைக்கப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. முதல் தளத்தில் உலோகத்தால் ஆன 740 தீர்த்தங்கரர்கள் முறையே 5 பரத சேத்திரம் மற்றும் 5 ஐராவத சேத்திரத்தில் உள்ள முக்கால தீர்த்தங்கரர்கள் 72 தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் பளிங்கு கற்களால் ஆன 458 அக்ரித்தம எனும் இயற்கையாக அமைந்த பகவான் சிற்பங்களும் நிர்மாணம் செய்யப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. இவை யாவும் கொலுமண்டப படிக்கட்டுகள் போன்ற அமைப்பில் நிறுவப்பட்டு முன்புறம் யாரும் தொடா வண்ணம் கண்ணாடி தடுப்பு பொருத்தப்பட்டுள்ளது. அதன் உள்ளேயும் வெளியேயும் வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டு
காண்போரை கவரும் வண்ணம் உள்ளது. 2ஆம் தளத்தின் மேல் சிகரம் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது. நாம் கீழே இறங்கி வந்தபோது வணக்கத்துக்குரிய மடாதிபதி அவர்களும் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் முன்னிலையில் அங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் மாலை ஆரத்தி எடுத்து பகவானை வழிபட்டனர். நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மடாதிபதிகள் அவர்கள் காண்போர் அனைவருக்கும் ஆசியுரை வழங்கினார்கள். இந்த க்ஷேத்திரம் ரொம்ப பழமையானது. இந்த க்ஷேத்திரத்துக்கு பஞ்ச பாண்டவர் காலத்திலிருந்து ஒரு இதிகாசம் உள்ளது. மலையிலே 18 அடி பகவான் நேமிநாதரும், கீழே பல கோயில்களும் குகைகளும் உள்ளன. பல ஆச்சாரியர்கள் இங்கே வந்து தபம் பண்ணி சாதனை பண்ணி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இடத்திலே 1998 ஸ்ரவணபெலகுல பட்டாரக சாருகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் இன்னொரு மடம் இங்கே உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் தர்மம் நிலைத்து இருக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்ராவக்கர் எல்லோரும் கூட தர்மத்தில் வளரணும், இங்கே தமிழ்நாடு இருக்கிற பல கோவில்கள் ஜீர்ணோத்தாரம் ஆக வேண்டும், தர்ம பிரச்சாரம் ஆக வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு அவர் இங்கே 1998 ஒரு மடத்தை உருவாக்கி எங்களை இங்கே பீட்டாதிபதிகளாக ஸ்தாபனை செய்திருக்கிறார். இப்போ ஒரு 25 வருஷம் காலமாக அரிஹந்தகிரி மடத்திலே நாங்கள் அமர்ந்து பல சாதனைகளை பண்ணியுள்ளோம். இங்கே இந்த 25 ஆண்டுகள் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து உள்ளார்கள். சுமார் 40-50 சாஸ்திரிகள் உருவாக்கியுள்ளோம். சுமார் ஒரு 5-6 சாஸ்திரி வேறு மடத்துக்கு நாங்கள் சுவாமிகளை கொடுத்து உள்ளோம். இங்கே தங்கறதுக்கு வசதிகள் உண்டு. எவ்வளோ பேர் யாத்திரிகர் வந்தாலும் கூட உணவு வசதிகள் உண்டு. எவ்வளோ மாணவர்கள் வந்தாலும் கூட படிக்க வச்சு அனுப்பக்கூடிய வசதிகள் எல்லாம் உண்டு. அதனால் நீங்கள் எல்லோரும் கூட அரிஹந்தகிரிக்கு வந்து தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தின் மேற்கு பக்கத்தில் சுமார் 20 அடி உயரம் கொண்ட வாயில் கதவில் சமணம் சார்ந்த குறியீடுகளுடன் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. வாயிலின் எதிர்ப்புறம் மானஸ்தம்பம் எனும் மன தூய்மை கம்பம் நிறுவும் பணி முடிவடையும் நிலையில் உள்ளது. ஆலயத்தைச் சுற்றி பச்சை பசேல் என்று நந்தவனம் அமைத்து சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனூடே ஆச்சாரியார் அகலங்கரின் சிற்பமும், திருமலை அடிவாரத்தில் உள்ள 10ஆம் நூற்றாண்டில் ஜினாலயத்தை அமைத்த ராஜராஜ சோழரின் தமக்கையார் குந்தவையின் சிற்பமும் நிறுவப்பட்டுள்ளது. ஆலயத்தின் புறத்தோற்றத்தை இரவு விளக்கொளியிலும் மறுநாள் சூரிய ஒளியிலும் படமாக்கினோம். அடுத்த வாரம் நாம் திருமலை மகாவீரர் ஆலயம், குந்தவை ஜினாலயம், குகைப்பள்ளி, 19 அடி உயர நேமிநாதர் பாறை புடைப்புச் சிற்பம், கல்வெட்டுகள், நீர்ச்சுனை மற்றும் நூற்றாண்டுகளைக் கடந்து அழிந்து வரும் நிலையில் ஓவியங்கள். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குது, கலர்ட் கேப்சிகம், வெங்காயத்தாள், சால்ட், பெப்பர், மியோனீஸ் அண்ட் லெமன் ஜூஸ். தட்ஸ் இட், basic ingredients. Give this a good mix. ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ அசெம்பிள் பண்ணலாம். என்னோட 2 ஃபேவரட் இன்க்ரீடியன்ஸ் மான்சூனில் வந்து ஒன்று வந்து கார்ன், செகண்ட் வந்து சீஸ். எனிதிங் சீஸி அண்ட் வித் கார்ன் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் ஹோம்மேட் ரோட்டிஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டோவ் பாட் ரோட்டிஸும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் பிளேஸ் சம் ஃபில்லிங் ஒன் சைடில், ஃபுல்லாக இல்லை, சென்டரில் வேண்டாம், சைடில் ஒன் சைடில் ஜஸ்ட் பிளேஸ் அபவுட் 1 டேபிள் ஸ்பூன் இந்த ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஜெனரஸாக மொசரெல்லா சீஸ், cheese add பண்ணிட்டு, if you can see, all you have to do is just மைல்டாக wrap பண்ணிக்கோங்க. just press it down. yeah, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு அந்த சீஸ் சைடு இருக்கு இல்லையா, அந்த சீஸ் சைட் டவுனில் வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள்.
சீஸ் மெல்ட் ஆகி தானே அது ஸ்டிக் ஆகிடும். இது வந்து ஒரு கிட்டி பார்ட்டி இருக்குன்னா அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்நாக்கு. ஏன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வர கெஸ்ட்டும் ரொம்ப இன்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க, என்னடா இது என்ன ஸ்நாக்ஸு, இது என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். Just flip it around, you can see. பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மூன் ஷேப்பில் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்கள் பார்ட்டிஸில் வச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வர கெஸ்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் குக் திஸ் ஆன் ஸ்லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில். சீஸ் கண்டிப்பாக மெல்ட் ஆகணும், அதுதான் மெயின் கோல். இது ஒரு கோல்டாக கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் சீஸ் மெல்ட் ஆகிருக்கணும். Yeah. So like I said, உங்ககிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா ஹார்ட்லி 20 minutes தாங்க நீங்கள் இந்த டிஷ்ஷை அசெம்பிள் பண்ணிக்கலாம். அண்ட் கார்ன் சீசனில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஐ திங்க் இட் டேஸ்ட் த பெஸ்ட் வித் கார்ன். And it's ready. While it's hot, I want to cut and show you how cheesy that looks. You see that? And in the cheesy and Mexican tacos ready ஆயிடுச்சு. You can see that. இது சூடாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் கோல்டாக சர்வ் பண்ணால் அதுவும் சேம் டேஸ்ட் தான் இருக்கும். பட் டெஃபினெட்லி டூ திஸ் அ ட்ரை. பேங் ஆன் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ திங்க் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் சீஸ் அண்ட் க்ரீம் அண்ட் மேயோனீஸ் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் வித் another fantastic recipe.